வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, மகர ராசி நேர்களுக்கு இந்த வார ராசி பலனை பார்க்கலாங்க. மகர ராசி நேர்களுக்கு பாருங்க என்ன மாதிரி பலன்கள் தரும் அப்படின்னு. அதாவது இந்த வாரம் அப்படின்னு எடுத்துட்டா எந்த தேதியிலிருந்து அப்படின்னு எடுத்துட்டோன்னா, ஜூலை 12ஆம் தேதியிலிருந்து ஜூலை 18ஆம் தேதி வரைக்கும் உள்ள வார பலன்களை பார்க்கலாம். இந்த வாரத்தில் என்ன மாதிரி உங்களுக்கு யோக பலன்கள் தரக்கூடிய அமைப்பில் இருக்கு. கோச்சார நிலைகள் சாதகமாக இருக்கா, அந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கோச்சார நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டானா, இந்த வாரத்தில் கோச்சார நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டானா, ரிஷப ராசியில செவ்வாய் பகவானும் சந்திர பகவானும் இருக்கக்கூடிய அமைப்பு. சந்திர பகவான் ரிஷப ராசியில தன்னுடைய பயணத்தை துவங்கக்கூடிய அமைப்புல செவ்வாயோடு இணைந்து சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. மிதன ராசியில சூரியன் புதன், கடக ராசியில குரு, சிம்ம ராசியில சுக்கிரன் கேது, கும்ப ராசியில ராகு, மீன ராசியில சனி பகவான். இந்த கோச்சார நிலை இந்த மாதிரி தான் இருக்கு. இந்த வாரத்துல கிரக பயிற்சி, மாத கிரக பயிற்சி அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா, சூரிய பகவான் ஜூலை 16ஆம் தேதி இரவு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறாரு. ஆடி மாத பிறப்பு ஆரம்பிக்கக்கூடிய அமைப்புங்க. இதுதான் இந்த வாரத்துல கிரக நிலை அமைப்பாகும். இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா, இந்த வாரத்துல உங்களுக்கு சந்திராஷ்டமம் வேற வருதுங்க. அது எப்போ சந்திராஷ்டமம் வருது மகர ராசி நேர்களுக்கு அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா, ஜூலை 16ஆம் தேதி அன்று சந்திர பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு. அதாவது சந்திர பகவான் ஜூலை 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு முன்னோக்கி வராரு. அப்படிங்கிறதுனால ஜூலை 16ஆம் தேதி இரவு 7:52 இருந்து ஜூலை 18ஆம் தேதி இரவு 11:59 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அந்த ஜூலை 16, 18 காலகட்டங்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய காலகட்டம். அப்படிங்கிறதுனால அப்போ நீங்க எதுவும் பார்த்து நிதானமாக செயல்படக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. ஏன்னா சந்திராஷ்டம காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மனோநிலைகள் மாற்றங்கள் ஏற்படுத்தும், கொஞ்சம் சங்கடங்கள் தரக்கூடிய அமைப்பு, புதிய முயற்சி எல்லாம் கொஞ்சம் தடப்படுத்தக்கூடிய அமைப்பு. அப்படின்னா புதிய முயற்சி எல்லாம் நீங்க எடுக்காம அந்த காலகட்டத்தில் இருக்கிறது, வெளியூர் வெளி மாநிலம் இந்த மாதிரி ஏதாவது பயணம் வெளியே போய் செய்யணும் அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் அந்த காலகட்டங்களை நிறுத்தி வைங்க. அந்த சந்திராஷ்டமம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எடுத்து செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் வெற்றி அடையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். சரி, இப்ப சந்திராஷ்டத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டானா, உங்களுடைய ராசி நாதன் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய ஸ்தானத்துல இருக்காரு. அப்படிங்கிற ஒரு அமைப்பு. உங்களுடைய ராசியை குரு பார்க்கக்கூடிய அமைப்பு. இந்த எல்லாமே பார்த்தானா கிரக அமைப்பெல்லாம் நல்ல அமைப்புல இருக்குங்க. இந்த வாரம் நீங்க நினைச்சது கொஞ்சம் நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலையே இந்த வாரம் இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கிறதுனால நல்ல பொருளாதாரத்துல கொஞ்சம் மேல்மை அடையக்கூடிய அமைப்பு, சீரா பணவரவு இருக்கக்கூடிய அமைப்பு, இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்துல எல்லாம் இந்த வாரம் கொஞ்சம் விடிவு கிடைக்கக்கூடிய அமைப்பு. பணம் ஒரு இடத்துல எதிர்பார்த்துட்டு இருக்கோம், இந்த வாரமாவது கிடைக்குமா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வாரம் அது கைக்கு சேரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. உங்களுடைய ராசியை குரு பார்க்கறது, உங்களுடைய ராசி நாதனை சனி பகவானையும் குரு பார்க்கறது. அந்த ராசிநாதன் உங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதி. அப்படிங்கிறதுனால இந்த கிரக அமைப்பு எல்லாம் சாதகமா இருக்கிறதுனால கொஞ்சம் பணவரவு இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த வாரம் காட்டுதுங்க. குடும்பத்திலும் ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படுத்தும். நண்பர்கள் மூலியமா நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கக்கூடிய அமைப்பு, கோயில் குளம் இந்த மாதிரி சென்று போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கக்கூடிய, மனம் அமைதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்புங்க. தொழிலில் எடுக்கக்கூடிய புதிய முயற்சி எல்லாம் வெற்றி அடையக்கூடிய அமைப்பு. பிள்ளைகளுக்கு நீங்க செய்யக்கூடிய கடமைகள் எல்லாம் கரெக்டா இந்த வாரம் எல்லாம் நீங்க அதுக்குண்டான முயற்சி எல்லாம் நீங்க இந்த வாரம் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ஒற்றுமை நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு, இது மாதிரி அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்குங்க. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் மகர ராசி நேயர்களுக்கு சிறப்பான வாரமாகவும் இருக்கும். வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அடுத்த இடத்துக்கு முயற்சி செஞ்சிட்டு இருக்கோம், இப்போ இந்த வேலை செஞ்சிட்டு இருக்கோம், பதவி உயர்வுக்கு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், அது சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நான் ஏதாவது பேசலான்னு இருக்கேன், அவர் ஒரு பெரிய என்னை விட மேலதிகாரி நான் பார்க்கணும், இந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த வாரம் நீங்கள் முயற்சி பண்ணுங்க. சந்திராஷ்டத்துக்கு முன்னாடி முயற்சி பண்ணுங்க.
நீங்கள் நினைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கைக்கூடி வரக்கூடிய அமைப்பு. உங்கள் ராசியை குரு பார்க்கறதுனால நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறதுங்க. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா அதுக்குண்டான பலன்கள் உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கொஞ்சம் சிறப்பான வாரமாகவும் நல்ல வாரமாகவும் இருக்கிறதுனால இந்த வாரம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. அந்த சந்திராஷ்டம காலகட்டம் மட்டும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் வர மாதிரி இருந்தான்னா கொஞ்சம் பார்த்து சிந்திச்சு செயல்படக்கூடிய அமைப்பில் அந்த காலகட்டங்களில் இருங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.